ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் எஸ்கேப் ஆன ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஒரு லிங்க் மாதிரி வந்திருந்தது. ஏன்னா நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் 5-6 நாளைக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்காக பேட்ஜுக்காக நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கான செல்லான் தான் போலன்னு சொல்லிட்டு ஆர்டிஓ செல்லான் தான் அது வந்திருந்தது. அதனால் டாக்குமெண்ட்டாக வந்திருந்தாலும் நானும் ஓப்பன் பண்ணதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோனில் ஓப்பன் பண்ணல. அவங்க ஃபோனில் நிறையா காசு இருந்தனால என்னோடய ஃபோனுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இது வந்து நம்பிக்கையாக நான் ஓப்பன் பண்ணதுக்கு போன காரணம் என்னென்னா, அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோவோட தான் அந்த இதே வந்திருந்தது, எனக்கு ரிசீவ் ஆகிருந்தது. உடனே என்னோட ஃபோனுக்கு ஷிஃப்ட் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது வந்து டாக்குமெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா பேர், ஆதார் கார்டு, பேன் நம்பர்னால் போடுங்கன்னு சொல்லி வந்திருந்தது. அப்போனா எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. அதனால் நான் அதெல்லாம் போடாமல் வெளியே வந்துட்டேன். ஆனால் வெளியே வந்த கொஞ்ச நேரத்தில் என்னோடய வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லாருக்குமே அந்த லிங்க் வந்து நான் எந்த குரூப் நான் வச்சுருக்கேனோ அதில் சென்ட் ஆச்சு. நான் வெறுமனே என்னோடய ஃபேமிலி குரூப் தான் வச்சுருந்தேன்னா எல்லாருக்குமே சென்ட் ஆச்சு. உடனே நான் வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்து ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு. கொஞ்ச நேரத்துலேயே வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டே ஹேங் ஆகிட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு 1 ஹவர்னா திருப்பி ஒரு அக்கௌண்ட் வந்து நான் வந்து லோன் எடுத்திருந்த மாதிரி எனக்கு வந்திருந்தது. உடனே என்னோடய பையன் அப்போ தான் வந்திருந்தான். உடனே அவன் சொன்னால், நீங்கள் வந்து ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னா. உடனே ஃபோனை நான் வந்து ரீஸ்டார்ட்டாக அவனே பண்ணிட்டான். அதனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பணம் எதுவும் போகாமல் எஸ்கேப் ஆகிட்டேன். அதனால் இதை இந்த மாதிரி வந்திருந்தா ஆர்டிஓ செல்லான் எதுனாலும் நீங்கள் நல்லா நம்பிக்கை தன்மையோடு இருந்தால் வந்து ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை ஓப்பன் பண்ணாதீங்க. பாய்.